இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th எபிசோட பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோட எண்டிங்கில் 2 பேரும் ராயல் கார்டனில் தான் இருந்திருப்பாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கும் அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போவாங்க. ஹீரோ பின்னாடியே போய் 2 பேரும் தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட கையில் வந்து லைட்டாக அடிபட்டுரும். அதை பார்த்து ஹீரோ வந்து ரொம்ப அக்கறையாக நடந்துக்குவான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனாலும் ஹீரோயின் வந்து இது இந்த மாதிரி குக்குக்கெல்லாம் இந்த மாதிரி காயங்கள் அடிக்கடி வர்றதான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ திரும்ப போகிறேன், எனக்கு இந்த புக்கு கிடச்சிச்சுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. ஏன் போகிறேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து ஹீரோயின், நான் இந்த புக்குனால தான் இங்கே வந்தேன், அதனால இப்போ நான் திரும்பி போய் தான் ஆகணும்னு சொல்லி அந்த புக்கை எடுத்து காட்டலாம்னு சொல்லிட்டு தேடுறான். ஆனால் அந்த புக் இல்லை. ஏன்னா ஹீரோ தான் இப்போ பிரசன்ட்ல வந்து மாற்றி எழுதி ஹீரோ கையில் இருக்கிறதுனால அந்த புக் வந்து அந்த பேக்ல இல்லை. ஹீரோயின் தேட ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, என்னோட செக்யூரிட்டி தான் அந்த புக்கை வந்து கொண்டாந்து கொடுத்தான், ஆனால் இந்த பேக்ல எந்த புக் இருந்த மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. அப்படியே அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கேட்கறா, இந்த பேக்ல ஏதாச்சும் புக் இருந்து நீங்க எடுத்து வச்சிருந்தா தயவு செஞ்சு கொடுத்துருக்கேன்னு சொல்றான். ஆனா அந்த செக்யூரிட்டி இல்ல, இந்த பேக்ல எந்த ஒரு புக்கும் இல்ல, இருந்திருந்தா நான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோவும் உடனே மலையில இருந்து விழும்போது அந்த புக் எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், எப்படி இந்த பேக்ல இருக்க லிப்ஸ்டிக் எல்லாம் அப்படியே இருக்கு, அந்த புக்கு மட்டும் காணா போயிருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அந்த புக் கிடைக்காது, பயங்கரமா வருத்தமாயிடுறாங்க. அதனால ஹீரோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விண்தூதர்கள்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நான் ஆள் அனுப்பி தேடுறேன், அப்படியே அந்த புக்கு கிடைக்கலன்னா நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் ஒரு அறிக்கை விடுறேன், அந்த புக்கை கண்டுபிடிச்சிட்டு தான் உங்களுக்கு பரிசு தொகை கிடைக்கும்னு சொல்றேன், அதனால உன் புக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் வந்து, கண்டிப்பா எனக்காக இந்த புக் கண்டுபிடிச்சி தருவீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோக்கு வந்து இவங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்தது இன்னும் நம்ப முடியாம தான் இருக்கு, ஆனாலும் உனக்காக அந்த புக்கை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்றாரு. அப்படியே கிச்சனுக்குள்ள காட்டினா பொங்க அவரை சுத்தி இருக்கிற எல்லா கூட்டத்தையும் கூட்டிட்டு உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. வந்தவொடனே கண்டுபிடிச்சிட்டா, என்ன எல்லாரும் கிச்சனுக்குள்ள உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறா. எல்லாரும் அதுக்கு பொங்கு தான் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாருன்னு சொல்லி பொங்கோ மாட்டி விட்டுறாங்க. அப்படியே ஹீரோயினே டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி ஹீரோயினுக்கு கொஞ்சம் குடிச்சு விட்டுறாங்க. ஹீரோயினும் அதை குடிச்சிட்டு பயங்கரமா மட்டையாகி பாட்டெல்லாம் பாட்டி கூட்டமும் சேர்ந்து அந்த இடத்துல குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் போய் அவங்க ரூம்லயும் எடுக்கிறாங்க. விடுஞ்சது கூட தெரியாம நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க எழுப்புறதுக்காக அங்க ஒரு பொண்ணு வரா. உடனே ஹீரோயின் பதறி போய் எந்திரிக்கிறாங்க. ஐயோ அரசருக்கு சமைக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு, இல்ல பரவாயில்ல, இன்னைக்கு பொங்குவே சமைச்சுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடுறா. அப்புறம் என்னாச்சு, எதனால நேற்று ஃபுல்லா குடிச்சிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு, இந்த மாதிரி பேக் கிடைச்சிருச்சு, ஆனா அதுல இருந்து புக்கு கிடைக்கலான்னு சொல்றா. அந்த பொண்ணு, ஐயோ அப்பா, இதே நீங்க பல தடவை சொல்லிட்டீங்க, அதான் அரசர் புக்கை கண்டுபிடிச்சு சொல்றாருல்ல அப்படி சொல்றா. ஐயோ போதையில இதே வளரிட்டானு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரே ஷேமா போயிருக்கு. இதே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் எங்க இருந்து வந்தான்னு சொல்லியே தெரியல, ஆனா ஃபியூச்சர்ல இருந்து வந்தான்னு சொல்லிட்டு இருக்கால, அதை பத்தி தான் அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. மறுநாள் காலையில அரசவே தான் காட்டுறாங்க. விண்தூதர்களுக்கு எல்லாம் கொரியன் ஃபுட் வந்து பிடிக்கல, அதனால சைனீஸ் ஃபுட்டை கொடுக்கறத பத்தி ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிடுறாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நம்ம இப்படி பண்ணா அவங்களுக்கு மேல நம்ம மேல வெறுப்பு தான் வரும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க வரும்போதே கூட 3 சைனீஸ் ஃபுட் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க, அதனால அவங்க நம்ம கிட்ட இருந்து வேற எதையும் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றாரு. சுத்தி இருந்தவங்க எல்லாருக்குமே அரசன் மேல பயங்கரமா கோவம் வந்துருது. ஆனாலும் நம்ம அரச காவலன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர போறாங்க, அதனால அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஒன்று ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பொங்கு கேங் கிட்டே போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுக்கு கொரியன் ஃபுட்டே பிடிக்கல, இந்த ஜேர்னி ஃபுல்லா அவங்க எந்த ஒரு ஃபுட்டே ஒழுங்கா சாப்பிடலன்னு சொல்றாரு. அதுக்கு வந்து ஹீரோயின், அவங்களுக்கு கொரியன் ஃபுட் பிடிக்கல அப்படின்னா இந்த தடவை நம்ம ஸ்பெஷலான ஒரு யூனிக்கான ஃபுட்டை தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ தான் போய் அவங்களை வெல்கமும் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்கறாருன்னா, உங்களுக்கு கொரியன் ஃபுட் பிடிக்கவே இல்லையுமே, வந்ததுலேருந்து உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டோமான்னு சொல்லி கேட்கறாரு. அந்த டிரான்ஸ்லேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வரும்போதே எனக்கு கூட 3 சைனீஸ் ஃபுட்டை தான் கூட்டிட்டு வந்தேன், அவங்களோட பாடி கார்ட்ஸும் கூட, அதனால எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. இங்க பொங்கும் வந்து அந்த 3 பேரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கவங்க வந்து யாரு அப்படின்னா, அவங்க 3 பேரை பத்தி பயங்கரமா பில்டப்பும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோனுக்கு பயங்கரமா சிரிப்பு தான் வருது. ஏதோ படத்துல வர மாதிரி சொல்றீங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. இதனால அவங்களை சமாளிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு சுத்தி இருந்த குக்கெல்லாம் கூப்பிட்டு ஃபாஸ்டா சமைக்கவும் போறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவங்கிட்ட, என்கிட்ட ஒரு பயங்கரமான செஃப் ஒருத்தி இருக்கா, அவளை வச்சு பயங்கரமா சமைச்சு காட்டி அத்தன்டிக்கான கொரியன் ஃபுட் அவனுக்கு கொடுக்குறான்னு சொல்றாங்க. அதுக்கு வந்தவங்களும், நான் ஏற்கனவே அந்த பொண்ணை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, பட்டர் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாருக்கும் அது என்னன்னே சொல்லி புரியல. ஏன்னா அந்த டைம் பீரியட்ல பட்டர்ன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கவே படல. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் பயங்கரமா ஸ்வீட் செஞ்சு தரலாம்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் பயங்கரமா மேக்ரோன் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க உள்ள பார்த்தா 2 பேரும் மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினே உங்களோட மேக்ரோன்ஸை பயங்கர அழகா டெக்கரேட் பண்ணி அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. முதல்ல அந்த 3 குக்கு தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கு சொல்லவே வேணாம், நாக்குல சும்மா கிரன்ச்சியாவும் கிரீமியாவும் கரைஞ்சு போகுது. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சும் போயிருக்கு. ஹீரோக்கும் சொல்லவே வேணாம், எப்பவும் போலயே ஹீரோயின் கிட்ட ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. வந்தவன் என்ன பண்றானா, என்னங்களோட 3 குக்குக்கோ உன்னோட குக்குக்கோ போட்டி வச்சு பார்க்கலாம்னு சொல்லி கேட்கறான். ஹீரோ ஆல்ரெடி இதை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தா. ஹீரோயின் வேணாம்னு சொல்லி அவனோட 3 விரல அசைச்சு காட்டுறான். ஆனா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து, 3 பேர் கூட எங்க ஹீரோயின்
போட்டிக்கு போட தயார்னு சொல்லிடுறாரு. போட்டியும் 3 பேருவா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு எதனால இப்படி எல்லாம் பண்ணீங்க, உங்க 2 பேருக்கு இருக்க சண்டையா என் குக்கிங்ல தான் காட்டணும்னு சொல்லி கேக்குறாங்க. என்னால அவங்க கூட போட்டி போட்டாலும் ஜெயிக்க முடியாது, ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ தோத்துட்டா உனக்கு கொண்டு பண்ணிட வேண்டியதான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் சமைக்கனாலும் செத்துட்டாங்க, சமைச்சு போய் தோத்தாலும் செத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து ஹீரோயின் மாட்டிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி ஹீரோக்கு அகேன்ஸ்டா நிறைய சதி திட்டங்கள்லாம் நடக்கிறதையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து பக்கத்துல இருந்த மிளகா இருந்து மிளகாவோட சீட்டை தனியா தோலை தனியாவும் பிரிச்சு எடுத்து மிளகா பொடி செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து வெளியில போறதுக்காக ஒரு பாஸ் ஒன்று கேட்டிருப்பாங்க. அந்த பாஸ் இருந்தாதான் அரண்மனை விட்டு வெளியில போகணும் போல. ஹீரோ வந்து எதுக்காக இந்த பாஸ்ன்னு சொல்லி கேட்கறப்ப நான் நிறைய சீசனிங்ஸ் எல்லாம் எடுக்கணும், அதனால வெளியில போயாகணும்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ நானும் கூட வர போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்டே வேற எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. அதனால ஹீரோயின் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல பயங்கரமா புது புது ட்ரெஸ் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு போட்டுட்டு வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு நிறைய ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை. கடைசியா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து காட்டுறாங்க. அது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஹீரோயின் மில்லுக்கு போறதுக்கு இதெல்லாம் அவசியம் தானு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ நீ போய் கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்லிடுறேன். அப்படியே 2 பேரும் மார்க்கெட்டுக்கும் வராங்க. ஹீரோயினுக்கு மார்க்கெட் ரொம்ப பிடிச்சி போயிருது. ஹீரோ வச்சுக்கணும் வாங்காம ஹீரோயினே பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு கீச்சன் ஒன்று தொட்டு பார்த்துட்டு வராங்க. இது பார்க்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே நேரம் போய் மிளகா அரைக்கவும் கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து கையில இருந்த காசெல்லாம் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு நீ இங்கே இரு, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா அங்க போய் இந்த கீ செயின் ஹீரோயினுக்கு ட்ரெஸ் ஸ்லிப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல காணும். ஹீரோயினும் ஹீரோவை தேடிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருப்பா. அப்பான்னு பார்த்து மிளகாவ மாதிரி இருக்கு. ஹீரோயின் காய வச்சுட்டு போன மிளகாலாம் நினையுது. அதெல்லாம் பார்த்து அந்த மிளகாவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து அந்த லேடி குக்கு தான் உள்ள வந்து அங்க இருக்கவங்க எல்லாரையும் பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்களும் சும்மா இல்லாம என் இடத்துல வந்து என்னைய கிண்டல் பண்ணியான்னு சொல்லி அந்த பொண்ணு நல்லா கலாச்சு விட்டுறாங்க. இங்க மார்க்கெட்ல பார்த்தா ஹீரோயின் கையில அழகா ஒரு பூ வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வச்சுக்கணும் வாங்காம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காரு. அப்பான்னு பார்த்து ஒரு வண்டிக்கார ஒருத்தன் சடனா ஹீரோயின் அடிக்கிறதுக்காக வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துறாங்க. ஆனா வந்து பூ கீழே வந்துருது. பூ தானே வாழ அவனுக்கு வேற ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயின் அதே பூவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காம்படிஷன் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு இந்த பூ நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், உங்க ரூம்ல வச்சா உங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் சொன்னதை கேட்டோன்னா ஹீரோக்கு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் கீழே குடிஞ்சு அந்த பூவெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே 2 பேரும் மாற்றி மண்ணால கண்ணத்துல பூச்சிட்டு இருக்காங்க. இருட்டி போனதுக்கு அப்புறம் தான் அரண்மனைக்கு வராங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்காக வாங்கின கீச்சனை வந்து கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஹீரோவும் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்து அவனை ரூம்ல வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு கிச்சனுக்குள்ள வரப்பதான் அந்த இடத்துக்கு ஃபிஷ் வரா. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது காலையில வந்தால அந்த இடத்துல இவங்க எல்லாருக்கும் ஆனியன் இருக்கிற போட்டி வந்து ஒன்று நடந்திருக்கும். நம்ம ஹீரோயின் டீம் எல்லாமே அந்த பொண்ணு கிட்ட தோத்தும் போயிருப்பாங்க. ரொம்ப சோகமா உட்காந்துருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு ஃபாஸ்டான இருக்கணும்ன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு நேர்த்தியான இருக்கணுங்கிறதா முக்கியம்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் உங்களுக்கு கத்துத்தரேன், நம்ம அவங்களை எதிர்த்து போராடலாம்னு சொல்லி சொல்றாங்க. மறுநாள் காலையில போட்டி எப்படி நடக்கும்னு சொல்லி எல்லாரும் சீட் எழுதி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து என்ன எடுக்கிறாரு அப்படின்னா மீட்டுன்னு எடுக்கிறாரு. ஆப்போசிட்ல இருந்தவர் வந்து இது வரைக்கும் இல்லாதுன்னு சொல்லி எடுக்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து என்ன அப்படின்னா இது வரைக்கும் செய்யாதது மீட்ல செய்யணும்னு சொல்லி அர்த்தம். செகண்ட் ரவுண்ட் வந்து என்ன அப்படின்னா 2 பேரும் அவங்க சமைக்கக்கூடிய டிஷ்ஷை வந்து மாற்றி குக் பண்ணணும். தேர்ட் ரவுண்டு தான் ரொம்ப மோசமா இருக்கு. என்ன அப்படின்னா சைனாவோட ஃபேமஸான ஃபுட் வந்து அதில் வந்துருது. இப்போ தோத்து போனா என்ன பண்றாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த யுகன் என்ன சொல்றான் அப்படின்னா உங்க சைட்ல இருந்து 100 பொண்ணுங்களும் அப்புறம் ஒட்டுமொத்த ஜென்ஸும் வேணும்னு சொல்லி கேட்கறான். டேஷன் மட்டும் தோத்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாவே அவ்வளவுதான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு பருப்பு எல்லாத்தையுமே நீங்க கொடுக்கணும்னு சொல்லிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் சைட்ல இருந்து ஹீரோயினும் பொங்கு மாங்குன்னு சொல்லிட்டு 3 பேர் கலந்துக்கிறாங்க. இன்கிரிடியன்ஸ் ரெடி பண்றதுக்கு 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. அப்படியே 2 சைடு குக்கும் வந்து ஒருத்தங்க விஷ் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா ஃபீஷு கிட்ட உன்னோட கத்தியை வந்து எங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றா. ஆனா அந்த கத்தி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஹீரோயினை அவளோட கத்தியை பயங்கரமா ஷார்ப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து போட்டியை பேஸ் பண்ணி தான் அடுத்த எபிசோட வரப்போகுது. இதோட இந்த எபிசோட அவ்வளவுதான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.